ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெறும் பூண்டு தக்காளி வரமிளகாய் வச்சு எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கணும். அடுத்து இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் வெறும் இதாக மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கணும். இப்போ என்ன சூப்பர் ஃப்ளேவராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் மாதிரி இருக்குது. மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வெறும் வரமிளகாய் பூண்டு தக்காளி போட்டு நல்லா அடித்தாச்சு உப்பு போட்டு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றணும். அது நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு போடணும். இது பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பச்சையாக அடித்து வச்சுருக்க பூண்டு பூண்டு தக்காளி வரமிளகாய் பேஸ்ட்டு போட்டுருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிடணும். நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இது மாதிரி இன்னும் நல்லா கொதிக்கணும், சுண்டி வரணும். இந்த சட்னி செய்யும்போது வீடே கமகமான வாசம் அப்படியே பரவும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சட்னி வச்சிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு சுவையான சட்னி. ரொம்ப ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சட்னி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.